Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷோயோ ஹினாட்டா இந்த ஒரு கேரக்டரை பத்தி தான். ஆல்ரெடி நம்ம போன வீடியோல தான் போகுட்டாவோட கேரக்டரை பத்தி ரொம்பவே டீடைலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ஹினாட்டாவோட ஆரிஜின், ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹினாட்டாவோட ஸ்டார்டிங் பாயிண்டே நம்ம லிட்டில் ஜெயிண்ட் இல்லாம ஆரம்பிக்கவே முடியாது. லிட்டில் ஜெயிண்ட் ஆர் டைனி ஜெயிண்ட் எப்படினாலும் நீங்க சொல்லிக்கிடலாம். ஏன்னா ஹினாட்டாவோட கேரக்டரை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது அந்த ஒரு லிட்டில் ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு ரோல் தான். அந்த ஒரு கேரக்டரை ஹினாட்டா டிவில பார்க்காம இருந்திருந்தா ஹினாட்டாக்கு அவன் ஹைட் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்காது. அவன் வாலிபால் விளையாட வந்திருக்க கூட மாட்டான். அவனுக்கு வாலிபால் மேல இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருந்தது சின்ன வயசுலயே. இருந்தாலுமே நம்ம வந்து அவ்வளவு ஹைட்டான இல்ல, சோ நமக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே தான் இருந்தான். ஆனா லிட்டில் ஜெயிண்ட்டை எப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிவில பார்த்தானோ இவரால விளையாட முடியும்னா என்னால விளையாட முடியும் அப்படின்னு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டா. லிட்டில் ஜெயிண்ட்டை ஹினாட்டா பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் ஹினாட்டா கராசுனோக்கு வந்திருக்க போறதும் கிடையாது. வாலிபால இந்த அளவுக்கு பேஷனேட்டா விளையாண்டுருக்க போறதும் கிடையாது. ஐ மீன் வாலிபால பேஷனேட்டா விளையாடுவான், பட் இந்த லெவலுக்கு அவனுக்கு அவன் மேல ஒரு கான்பிடென்ட் இருந்திருக்காது. ஆனா லிட்டில் ஜெயிண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணுவான். என்னதான் அவன் வாலிபால் மேல இவ்வளவு பேஷனேட்டா இருந்தாலும் அவனுக்கு வாலிபால்ல ஒரு ஸ்கில் கூட கிடையாது. லிட்டரலி வாலிபாலை பொறுத்தவரை அவன் ஒரு பேபி மாதிரி தான். குழந்தை மாதிரி இருந்த ஒரு பையன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே ஹைக்யூ மாங்கா எண்டிங் சூப்பரா இருக்கும். ஸ்பைக்கிங் தெரியாது, சர்வீஸ் அடிக்க தெரியாது, ரிசீவ் பண்ண தெரியாது, இது எதுவுமே தெரியாது. ஆனா அங்க கட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயுமே வேற லெவல் மாஸ்டர் பண்ணிருப்பான். இப்ப நம்ம மாங்கா வர ஆரிஜின் எல்லாம் பார்க்க வேணா, அது நம்ம அடுத்தடுத்து மாங்கா நம்ம போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம பார்க்கலாம். இப்ப ஹினாட்டாவோட ஆர்க் வந்துட்டு ரிசீவிங்ல பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, ஸ்பைக்கிங்ல ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இன்னும் சர்வீசிங் மட்டும் தான் பேலன்ஸ், அது நம்ம மாங்கால பாத்துக்கலாம். பட் இப்ப வர அங்க இருந்து இங்க நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சீசன் 1ல ஆரம்பிச்சப்ப ஹினாட்டாக்கெல்லாம் என்னங்க தெரியும், ஒண்ணுமே தெரியாது லிட்டரலி. ஆனா சீசன் 4 முடிச்சுட்டு இந்த டம்ஸ்டர் பேட்டில் பாருங்களேன், அது வர நீங்க ஹினாட்டாவோட கேரக்டர் எடுத்து பார்த்தா அவ்வளவு சூப்பரா க்ரோ ஆயிருப்பான். ஃபர்ஸ்ட் இவனால காகியமா இருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காகியமா இல்லாம நானும் சுயமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவன் கண்ணை மூடிட்டு அடிக்கிறதுல இருந்து கூட கண்ணை திறந்துகிட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதையும் ஒரு பக்கம் பழகினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் இல்ல பத்தல, நான் காகியமா லெவலுக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து ரிசீவிங் பழகுவான். அடுத்து மாங்கால இன்னுமே நிறைய கத்துக்க தான் போறான். சோ தொடர்ந்து ஹினாட்டாவோட கேரக்டர் ஆர்க் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது, அதுவும் நல்ல விதத்துல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹினாட்டாவோட ஆரிஜின் 0 to ஹீரோ. எக்ஸாக்ட்லி நீங்க இதை நருட்டோவோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஹினாட்டாவோட ஆரிஜின்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், எக்ஸாக்ட்லி நம்மளால எவ்வளவு வாட்டி முடியலையோ அவ்வளவு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும். விச் மீன்ஸ் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் தான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்றாங்களா, இரு நான் அடுத்து பழகிட்டு வரேன், பழக டைம் ஆகுதா, ஆகிட்டு போகுது. மத்தவங்களுக்கு எப்படி பழகுறாங்களோ தெரியல, சில பேர் ஃபாஸ்டா கத்துக்கிடுவாங்க, சில பேர் ஸ்லோவா கத்துக்கிடுவாங்க. பட் கத்துக்கிறது ஒண்ணுதானே, அதனால கத்துக்கிற வரைக்கும் நான் விட போறது கிடையாது அப்படின்றத ஹினாட்டாவோட ஆரிஜின்ல இருந்து நமக்கு அவ்வளவு சூப்பரா கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஹினாட்டாவை காகியமா கூட கம்பேர் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். காகியமா எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கத்துக்கிடுவான். ஆனா ஹினாட்டாக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் இருந்தாலும் அவன் அதை விட்டு கொடுக்கவே மாட்டான். காகியமாக்கு ஈக்குவல் ஆகணும் தான் அந்த சீரியஸ் ஃபுல்லாவே அவன் நினைப்பான். சோ இதுல இருந்து ஹினாட்டாவோட ஸ்டோரிய உங்களால இன்னும் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஹினாட்டாவோட ஸ்ட்ரென்த் பக்கம் வரும். ஹினாட்டாவோட ஸ்ட்ரென்த்னு பாக்குறப்ப ஆப்வியஸ்லி ஜம்ப் தான். இதோட சேர்த்து அந்த ஒரு ஃபாஸ்டான ரிஃப்ளெக்சஸ். இந்த கோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் ஆப்போசிட்ல போய் நின்னுகிட்டு இருப்பான். எப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவான்னு சொல்ல வரேன். கோட்டோட ஃபுல் வித்தையுமே யூஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்டான ரிஃப்ளெக்சஸ் இருக்கும். இது நம்ம ஹைக்யூல வேற எந்த கேரக்டர் கிட்டே நோட் பண்ணவே முடியாது. ரொம்ப குயிக்கான ரிஃப்ளெக்சஸ் இருக்கும். அதுதான் ஹினாட்டாவோட ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ரென்த். இதோட அவனோட ஜம்புமே சேர்றப்ப, அதுவும் காகியமா செட்டிங்கோட சேர்றப்ப அது அன்ஸ்டாப்பபிளா தான் இருக்கும். சும்மாவே ஹினாட்டாவோட ஃபாஸ்ட் ஜம்ப் சேர்ந்தா தாறுமாறா இருக்குமா, அந்த ஜம்ப் இப்ப இன்னுமே அதிகமாயிருச்சு. அதை நீங்க டம்ஸ்டர் பேட்டில் மூவிலே பாத்துருக்கலாம். அவன் ஸ்பிரிங் நேஷனல்ஸ் போறதுக்கு முன்னாடி வர அவனோட ஜம்பை மெஷர் பண்ணது 334 சென்டிமீட்டர். ஆனா அவன் நேக்கமா கூட ஜம்ப் பண்ணப்ப அது எவ்வளவுன்னு சொல்லி தெரியல, பட் கண்டிப்பா 350 இருக்கும். அவன் அந்த அளவுக்கு தாறுமாறா ஜம்ப் பண்ணதுக்கான காரணம் ஹோசி யூமி, அந்த காமமோடாய் டீம்ல இருப்பான் அந்த வெள்ள முடிக்கிறேன், அவனாலதான். ஏன்னா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹினாட்டாக்கு ஈகோன்றது கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிகம் தான். அது நிறைய விஷயத்துல ஸ்ட்ரென்த்தாவும் யூஸ் ஆயிருக்கு, அவனுக்கு வீக்னஸாவும் யூஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை அது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா தான் அவனுக்கு யூஸ் ஆயிருக்கு. அது எப்படி நான் இருக்கிறப்ப இன்னொருத்தங்க லிட்டில் ஜெயிண்டா வர முடியும், அவங்க கிட்ட எல்லாம் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அந்த ஒரு ஈகோ, அது அவனை ட்ரிகர் பண்ணி தான் அவனோட ஜம்பை இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல அவன் ஹோசியுமியை பார்க்காம இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காது. ஹினாட்டா வழக்கம் போலதான் ஜம்ப் பண்ணிக்கிட்டு எப்பவும் போலதான் இருந்திருப்பான். அவனை பார்த்து ட்ரிகர் ஆனதுனாலதான் இந்த ஒரு அடிஷனல் ஸ்ட்ரென்த்துமே ஹினாட்டாக்கு சேர்ந்து இருக்குது. அதுக்கடுத்த ஸ்ட்ரென்த் பாக்குறப்ப ஆப்வியஸான ஆரிஜின்ல சொன்ன மாதிரியே தான் நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது, லைக் நருட்டோ, கேப்டன் அமெரிக்கா, இப்ப ஷோயோ ஹினாட்டா. இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே படையே வந்தாலும் பயப்படாம நிப்போண்டா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி நிப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்லையா, அது நமக்கு பாக்குறப்ப ஒரு மோட்டிவேஷனலா தான் இருக்கும். அதனால அது ஹினாட்டா கிட்ட ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அடுத்ததான் வந்து ஹினாட்டா யார்கிட்டயும் ஷை டைப்பா இருக்க மாட்டான். அது ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ரென்த். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அது ரொம்பவே முக்கியம். நமக்கு ஒண்ணு தெரியல கத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கேட்டா போதாது. அந்த இதுல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டாதான் அதை நம்ம பெர்ஃபெக்ட்டா கத்துக்க முடியும் அப்படின்றது ஹினாட்டாக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். அதனாலேயே அவன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதுல யார் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் டைரக்டாவே கேட்டு இது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பான். ஈவன் அது அவனோட லைஃப் டைம் எனிமியா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆகாத யாரோ ஒருத்தரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் கூச்சமே இல்லாம கேட்டுருவான். அது ஒரு ரொம்பவே குட் குவாலிட்டியும் கூட. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம போய் இறங்கி கேட்டோம் அப்படின்னா நம்மள ரொம்ப அடிமட்டமா ட்ரீட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் வேணாம், நம்ம ஜஸ்ட் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்களாவே ஓனா கத்துக்கணும்னு சொல்லி தான் நினைப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கோச் கிட்ட தான் கத்துக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. மோஸ்ட்லி ஆப்போனன்ட்ஸ் கிட்ட எல்லாம் யாரும் கத்துக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. ஆனா ஹினாட்டா அப்படிலாம் கிடையாது. கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், யாரா இருந்தாலும் கூச்சமே இல்லாம கேட்டுருவான். அதுவே ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் ஹினாட்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. இது ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, மத்த எல்லா ஃபீல்ட்லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ஸ்போர்ட்ஸ் வச்சு இந்த அனிமில காட்டியிருப்பாங்க. அதுவும் ஹினாட்டா கேரக்டர் மூலமா காட்டினது இன்னுமே சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்து நீங்க ஏதாவது கத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறப்ப அது உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் கத்துக்காம விடாதீங்க. அவங்க கிட்ட போய் கேட்டுருங்க. அது ஒரு குட் குவாலிட்டி. இப்போ நம்ம வீக்னஸ் சைடு வருவோம். வீக்னஸ் சைடு வர்றப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஈகோ அப்படின்ற ஒண்ணு அது நிறைய விஷயத்துல ஸ்ட்ரென்த்தா யூஸ் ஆயிருக்குது, ஒரு சில விஷயத்துல வீக்னஸாவும் யூஸ் ஆயிருக்குது ஹினாட்டாக்கு. அவன் மத்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே பார்த்து ட்ரிகர் ஆனதுனாலதான் அவன் இன்னுமே கேம் பிளேவை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருப்பான். ஆப்போனன்ட் டீம்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம டீமை கூட ரைவலா தான் நினைப்பான். ஏன் நீங்க காகியமாவே பாத்துக்கலாம், எப்பயுமே காகியமாவா ஒரு ரைவலா மட்டும் தான் பார்ப்பான். அவன் எப்பயுமே நான் காகியமாவோட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்புறம் கென்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கென்மா கூட லேண்டு வேற லெவல்ல அவன் ஜெயிச்சு ஆகணும், நாக்மாவை ஜெயிச்சாகணும் அப்படின்னு இருப்பான். இப்படி பல கேரக்டர்ஸ் நம்ம ஆபஜோசைல ஒய்காவா, அப்புறம் ஷிரோட்டோரிசாவால யுஷிவாக்கா, இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க, நான் கண்டிப்பா இவங்களோட பெஸ்டா லேண்டு டாப் லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஈகோ, அது ஈகோன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரிகர் ஆயிடுவான்னு சொல்லலாம். அந்த ஒரு கேரக்டர் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் அவன் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கூட நம்ம ஒத்துக்கிடலாம். இப்படி பல விஷயத்துல அந்த ஒரு ஈகோன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஹினாட்டாக்கு. ஆனா ஒரு சில விஷயத்துல அது அப்படியே ரிவர்ஸா கூட மாறி இருக்கும். சீசன் 4ல காகியம் வந்து நேஷனல் லெவல் அந்த ட்ரைனிங் கேம்ப் போவா இல்லையா, நான் காகியமாவோட எந்த விதத்துலயும் சலிச்சவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் கேம்ப்ல இவன் போடுவா இல்லையா, இந்த மாதிரி சில சில்லியான மிஸ்டேக்ஸ்ல நிறைய பண்ணுவான். இப்படி அவனோட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில தப்பான முடிவையுமே சில நேரம் எடுத்திருக்கிறான் ஹினாட்டா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல்ஸ்ல அந்த ஹோசியுமி அடிப்பா இல்லையா, அதை அவன் பாக்குறப்ப அவனோட ஜம்ப பாக்குறப்ப அது இன்னுமே அவனுக்கு கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கும். நான் ஒண்ணு அவனை விட எந்த விதத்திலயும் சலிச்சவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இனாரசாக்கி கூட நடக்கிற மேட்ச்ல, அதுவும் மேட்சுக்கு நடுவுல காகியமா செட் பண்ற பால நல்லா ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பரா ஜம்ப் பண்ணிடுவான். நான் வேற லெவல்ல பறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப பந்து அடிக்காம மறந்துட்டேன்னு சொல்லுவான் பாத்தீங்களா, வேற லெவல். அதெல்லாம் ஆப்போனன்ட்ஸ் இனாரசாக்கி மாதிரி டாப் லெவல் ஸ்கூலு, இவங்க எல்லாம் இருக்கிறது நேஷனல்ஸ். அந்நேரப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்ல வரேன். இதை ஒரு விதத்துல நம்ம ஈகோவாவும் எடுத்துக்கலாம், ஒரு விதத்துல பாக்குறப்ப இவன் பொறாமப்படுறானோ அப்படின்ற மாதிரி தோணும். அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். இது ஒன்னும் அவ்வளவு பெரிய வீக்னஸ் எல்லாம் ஹினாட்டாக்கு வேற எந்த இடத்துலயும் அமையல அவ்வளவா, அதனால பெருசா ஒன்னும் தெரியல. பட் என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சில்லியா பண்ணுவானா, அதைத்தான் ஒரு சின்ன வீக்னஸ் நான் சொன்னேன். மத்தபடி அந்த ஈகோ அப்படின்றது ஹினாட்டாக்கு சூப்பரான ஸ்ட்ரென்த்தாவே தான் அமைஞ்சிருக்குது. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல நிறைய பிளேயர்ஸை பத்தி ஹினாட்டா பொறாமப்படுவான். அதையுமே நம்ம கொஞ்சம் ஒரு வீக்னஸா சொல்லலாம். ஏன் ஃபர்ஸ்ட் சீசன்ல அவன் ஆசையை பாக்குறப்ப கூட இவர் இவ்வளவு பவர்ஃபுல்லா அடிக்கிறாரு, இவ்வளவு ஹைட்டா இருக்கிறாரு, இதனாலதான் இவர் ஏசா இருக்காரு, எனக்கும் இவர மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு பொறாமப்படுவான். அதை எப்படியா காகியமா சொல்லிதான் அவனை வெளியே கூட்டு வருவான் அதுல இருந்து. இந்த மாதிரி ஒரு சில நேரத்துல அவனே அறியாம அவனோட பெஸ்டான யாராவது ஒருத்தரை பாத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு பொறாமன்றதும் வரதான் செய்யும். இதுவுமே ஒரு சின்ன வீக்னஸ் தான். இது ஆக்சுவலா ஹினாட்டாக்கு இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்மள எல்லாருக்குமே தான். ஆக்சுவலா நம்மளோட யாராவது ஒருத்தர் பெஸ்டா இருந்தா அது நமக்கே லைட்டா பொறாமையா தான் இருக்கும். இது ஹினாட்டாவோட வீக்னஸ் மட்டும் கிடையாது, சோ எல்லாருக்குமே தான். அந்த ஒரு பொறாமைனாலேயே சில நேரத்துல நம்ம தப்பான டிசிஷன் கூட எடுப்போம். அதே மாதிரி ஹினாட்டாவும் ஒரு சில விஷயத்த பண்ணிருப்பான், அதுல இருந்து மீண்டும் வந்துருவான். அதே மாதிரிதான் நம்மளும் வரணும். அப்புறம் இன்னொரு ஃபன்னான வீக்னஸ் அப்படின்னா வாய் தான். வாய் இல்லைன்னா நாய் கூட தூக்கிட்டு போயிருவேன். ஆப்பனண்ட் யாரு என்ன ஏதுன்னு பாக்குறதே கிடையாது. எவனா இருந்தாலும் போய் வாயை விட்டுற வேண்டியது. எல்லாருக்கிட்டையுமே போய் நாங்க உங்களை தோக்கடிக்கும், இல்ல நான் உனே தோக்கடிக்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அது அவனோட பவர்ஃபுல் பிளேயரா இருந்தாலும் சரி, வீக்கான பிளேயர் அதெல்லாம் அவனுக்கு கன்சிடரே கிடையாது. யுஷிவாக்கா கிட்டே போய் அப்படி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி வாய் நல்லா பேசுறதும் ஃபன்னா இருக்கும். பட் அது ஒரு சின்ன வீக்னஸா சொல்றேன். இது ஆக்சுவலா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். இது ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய வீக்னஸ் எல்லாம் கிடையாது.
அது அவனோட கேரக்டரே அப்படிதான். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிட்ட கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்கதான் செய்யணும். நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா, நீ என்ன என்னோட பெரிய ஆளா, என்ன நேஷனல் லெவல் பிளேயரா, அவ்வளவுதானே, நீ எங்க கூட தானே விளையாட போற, நீ எங்க ஏஜ் தானே, உன்னை அடிச்சுட்டு நாங்க நேஷனல்ஸ் போறோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும் அது யுஷியோகா கிட்ட அவன் பேசுற விதம். அதனால ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனா இந்த அளவுக்கு வாய் இருக்கிறது தப்பே கிடையாது. என்ன அந்த வாய் பேசுறது கொஞ்சம் நல்ல விதமா பேசணும். ஹினாட்டா அதுல எப்பவும் நல்லா தான் பேசுவான். ஆப்போனன்ட் டீம் மட்டம் தட்டியோ அந்த மாதிரி எப்பவுமே அவன் பேச மாட்டான். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களை வின் பண்றேன் அப்படின்றது மட்டும் தான் அவனோட ஒரே கோலா இருக்கும். அந்த விதத்துல ஹினாட்டாவை நம்ம ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். இது மூலமாவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கணும் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷனா இருக்கணும் அப்படின்றத நீங்க ஹினாட்டாவை பார்த்து புரிஞ்சுக்கிடலாம். சோ இதெல்லாம் தான் நான் ஹினாட்டா கேரக்டர் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி வந்த விஷயங்கள். இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.